அனைவருக்கும் வணக்கம். டிகிரி முடித்த மாணவர்களுக்கு இது ஒரு நல்ல செய்தி. இன்று சப் இன்ஸ்பெக்டர் என்று அழைக்கக்கூடிய நம் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் காவல் சார்பு ஆய்வாளர், சப் இன்ஸ்பெக்டர் இங்கே தமிழில் காவல் சார்பு ஆய்வாளர்கள், இதற்கான அறிவிப்பு இன்று வெளியிடப்பட்டுள்ளது. அறிவிக்கை எண் 01/2025. இந்த தேர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது 4/4/2025. இன்று தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் காவல் சார்பு ஆய்வாளர் தாலுகா மற்றும் ஆயுதப்படை பதவிகளுக்கான நேரடி தேர்வு 2025க்கு விண்ணப்பதாரர்களிடமிருந்து இணைய வழி விண்ணப்பங்களை ஆன்லைன் அப்ளிகேஷன் வரவேற்கிறது. ஊதிய விகிதம் ரூபாய் 36,900 to 1,16,600. அறிவிக்கை தேதி 4/4/2025. இணையவழி விண்ணப்பம் துவங்கும் நாள் 7/4/2025. இணையவழி விண்ணப்பம் சமர்ப்பிப்பதற்கான கடைசி தேதி 3/5/2025. எழுத்துத் தேர்வு நடைபெறும் தேதி பொது விண்ணப்பதாரர் மற்றும் துறை விண்ணப்பதாரர்கள் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. மொத்த காலிப்பணியிடங்கள் 1299 + 53. பற்றாக்குறை காலிப்பணியிடங்கள் 53 சேர்ந்து வெளியிடப்பட்டுள்ளது. பதிவின் பெயர் காவல்துறை ஆய்வாளர், தாலுகா வாரியாக எஸ்ஐ போஸ்டிங். பணி தமிழ்நாடு காவல் சார் நிலைப்பணி. காலிப்பணியிடங்கள் ஆண்கள் 654, பெண்கள் 279. மொத்தம் 933 பணியிடங்கள். காவல் சார்பு ஆய்வாளர் ஆயுதப்படை தமிழ்நாடு காவல் சார் நிலைப்பணி. இதற்கு காலிப்பணியிடங்கள் 255, ஆண்கள் பெண்கள் 111. மொத்தம் 366. ஆக மொத்த பணியிடங்கள் ஆண்களுக்கு 909, பெண்களுக்கு 390. ரெண்டு சேர்த்தனா 1299 காலி பணியிடங்கள் இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் பார்த்திங்க அப்படின்னா இதில் ஒரு 50 + 53ன்னு சொல்லியிருந்தோம். அதில் 53 SC ST பற்றாக்குறை காலி பணியிடங்கள். விவரம் இந்த வெப்சைட்டில் போய் பார்க்கலாம். அதாவது நம்ம தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் வெப்சைட்டில் இதை பற்றி கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒதுக்கீடு, துறை ஒதுக்கீடு தாலுகா மற்றும் படையில் தலா 20% காலி பணியிடங்கள் சார்ந்துள்ள வாரிசுதாரர்களுக்கான ஒதுக்கீடு. மீதமுள்ள 80% காலி பணியிடங்கள் 10%, 9% + 1% விளையாட்டுத்துறை ஒதுக்கீடு. மீதமுள்ள 80% காலி பணியிடங்கள் 10%, 7% + 3% பற்றாக்குறை காலி பணியிடங்களுக்கு பொருந்தாது. இந்த ஒதுக்கீடு எப்படி கொடுக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. இது தெளிவாக நிறைய வேணும்னா நம்ம தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாரியமுடைய இணையதளத்தில் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்ச கல்வி தகுதி ஏதாவது ஒரு இளங்கலை பட்டம் வெற்றி பெற்றிருக்க வேண்டும். வயது வரம்பு 1/7/2025 படி 20 வயது நிரம்பியவராகவும் மற்றும் 30 வயது நிறைவடையாதவர்களாகவும் இருத்தல் வேண்டும். விண்ணப்பதாரர்கள் வயது உச்ச வரம்பு பிரிவுக்கு தக்கவாறு மாறுபடும். பொதுவாக 21 to 30க்குள்ளே இருக்கவங்க யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். மற்றவங்களாம் அந்தந்த கம்யூனிட்டிக்கு சேர்ந்த மாதிரி வயது வரம்புகள் இருக்கும். அது நீங்கள் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையத்தில் அது இருக்கக்கூடிய இணையதளத்தை போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மேலும் தகவல் வேணுனாலும் நமது யூனிக் அகாடமிலையும் நீங்கள் நேரடியாக தெரிஞ்சுக்கலாம். இதற்கான இந்த சீருடை பணியாளர் தேர்வுக்கான இந்த ஏப்ரல் 12-13 சேலத்தில் இந்த மாணவர்களுக்கு சிறப்பு இந்த தேர்வு பற்றி சிறப்புரை, இந்த தேர்வு பற்றி விளக்கங்களும், இந்த தேர்வுக்கு எவ்வாறு தயாராகலாம் என்பதை பற்றியும் ரிட்டையர்டு எஸ்பி காவல்துறை கண்காணிப்பாளர் எஸ்பி மோகன் அவர்கள் இந்த எஸ்ஐ தேர்வு பற்றியும் தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கு எப்படி பண்ணுறதுன்ற இதை பற்றியும் வயது வரம்பு பற்றியும் இந்த தேர்வு எப்படிலாம் நம்ம தயாராகலாம் என்பதை பற்றியும் நமது சேலம் பொன்னுசாமி கவுண்டர் கல்யாண மண்டபத்தில்
4/2025 மற்றும் 13/4/2025. ஏப்ரல் 12ஆம் தேதி 13ஆம் தேதி இந்த 2 நாளில் எஸ்பி ரிட்டையர்டு எஸ்பி வந்து உங்களுக்கு இந்த தேர்வு பற்றிய விளக்கங்கள் கொடுக்குறார். இந்த எஜுகேஷன் எக்ஸ்போ கல்வி கண்காட்சி கல்வி கருத்தரங்கம் 2 நாட்கள் சேலத்தில் 10வது 12வது டிகிரி முடித்த மாணவர்கள் கலந்து கொள்ளும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அனைத்து மாணவர்களும் இந்த எஸ்ஐ தேர்வு எழுத வேண்டும் என்று நினைப்பவர்கள், போலீஸ் தேர்வு எழுத வேண்டும் என்று நினைப்பவர்கள் மற்றும் +2 முடித்து மேற்கொண்டு என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம் என்பவர்கள், அதே போல் 10th முடித்த பிறகு என்ன கோர்ஸ் எடுக்கலாம் என்பதையெல்லாம் இந்த கல்வியாளர்கள் ஒரு 10க்கும் மேற்பட்ட கல்வியாளர்கள், அதே போல் பெரியார் யூனிவர்சிட்டி முன்னாள் விசி, அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் விசி, வேளாண்மை யூனிவர்சிட்டி முன்னாள் விசி இவங்க எல்லாமே அதிலிருந்து பங்கு பெறுறாங்க. நீங்கள்லாம் இந்த பதிவை வந்து நீங்கள் முடிந்த பயன்படும் உள்ள வகையில் இருந்தால் நீங்கள் வந்து கலந்துக்கலாம். இல்லை என்றால் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணலாம். பயனுள்ள வகையில் இருக்கும். இந்த போட்டித் தேர்வு ஐஏஎஸ் பற்றியும் பல்வேறு போட்டித் தேர்வுகள் பற்றியும் அதே மாதிரி எந்தெந்த கோர்ஸ் நம்ம எடுத்தால் எந்தெந்த வேலைக்கு போகலாம் என்பதை பற்றியும் எல்லாம் இந்த 2 நாளில் சேலத்தில் மிகப்பெரிய நிகழ்வாக நடைபெற உள்ளது என்பதை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த இதில் கலந்துக்கணுன்னா நீங்கள் வந்து நேரடியாக டேட்டாவெலாம் அனுமதி இலவசம். அதே போல் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா என்னுடைய தொலைபேசி எண் 7868999794 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு யூனிக் அகாடமி 16 அத்வைத ஆசிரமம் சாலை புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம் 4 என்ற விலாசத்தில் உள்ளது. நேரடியாகவும் வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த எக்ஸ்போக்கு வந்து கலந்து அனைத்து விதமான கல்வி ஆலோசனையும் பெறலாம். நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம்.